பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசி அவமதிப்பது, தனது கட்சிக்காரர்களை பொது இடங்களில் தாக்குவது, நாக்கை துருத்தி கொண்டு நாகரிகமற்ற விதத்தில் பேசுவது போன்ற நடவடிக்கைகளுக்கு மிகவும் பழகிப்போன தேமுதிகவின் விஜயகாந்த் சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தொடர்ந்து அநாகரிகமாக நடந்து கொள்வதுடன் அருவருக்கத்தக்க செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார். விஜயகாந்தின் இத்தகைய நடவடிக்கைகள் தமிழக மக்களிடையே மிகுந்த அதிருப்தியையும் அவர் மீது அருவருப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போதெல்லாம் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க தெரியாமல் நாகரிகமற்ற விதத்தில் தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் பேசும் அநாகரிக சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சாதாரண கேள்விகளுக்கு கூட பதிலளிக்க முடியாமல் திணறிய விஜயகாந்த் தனது வழக்கமான பாணியில் சம்பந்தமில்லாமல் எதையோ உளறி கொட்டினார். மேலும் பத்திரிகையாளர்கள் பணியாற்றும் பத்திரிகை நிறுவனங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளின் பெயர்களை கேட்டு அந்த நிறுவனங்களுக்கு பேட்டியளிக்க முடியாது என கூறி தரக்குறைவான வார்த்தைகளை பேசினார். ஒரு ஜெயா டிவி இல்ல நீங்க ஜெயா டிவி பேச மாட்டேன் சொல்லுங்க. எல்லாம் கேள்விகள் நீங்க விம்புக்குனே கேட்பாரு சார். ஜெயா டிவி விம்புக்குனே கேட்பாரு. உங்க பேட்டி எல்லாம் வேகமா தேவையில்லாம கெட்டு போயிரு. நீங்க கம்பெனி இருக்கா நான் திட்டுவேன். குண்டக மண்டக்க திட்டுவேன். கேள்விக்கா கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது சார். ஜெயா டிவி கேள்வி நீங்க கேட்கற உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க? கம்பெனி இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிடும் பார்த்து சும்மா உனக்கு தான் பேசுறது எனக்கு பேசுறது சும்மா இதேபோன்று சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் வழக்கம் போல திணறிய விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர்களை பார்த்து தூ என துப்பி தனது அநாகரிக செயலை மீண்டும் அரங்கேற்றினார். பயப்படுவீங்க பத்திரிகையாளர்கள். நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகி வரும் விஜயகாந்தின் நடவடிக்கைகள் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பொதுக்கூட்ட மேடையில் சம்பந்தமில்லாமல் ஏதேதோ பேசினார். பேசுவதை மறந்துவிட்டதாக அடிக்கடி தெரிவித்தார். பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே இருந்த கோயில் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயத்தில் மணியோசை கேட்டு கூச்சலிட்டார். பேசுறது அதுக்கப்புறம் தயவுசெய்து 10 நிமிஷம் தானே இருக்கு. தயவுசெய்து 10 மணிக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் தான். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த விஜயகாந்தை கைத்தாங்கலாக அழைத்து வந்தனர். அப்போது உதவிக்கு வந்தவரை வழக்கம் போல் நாக்கை துருத்தி கொண்டு முறைத்தார். விஜயகாந்தின் அநாகரிகமான செயல்களுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் வாட்ஸ்ஆப்புகளில் கடும் விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. விஜயகாந்தின் இத்தகைய நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்.